இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷேரிங்கோட தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேங்க. ஸோ ரீசெண்டாக இதை பற்றி நிறைய பேச்சுக்கள் வந்து இன்னைக்கு வந்து லிங்க்டின்லையும் ஃபேஸ்புக்லேயும் வந்த வண்ணம் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த அடாலசன்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறத பற்றி தான். ஸோ இந்த சீரீஸை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலனாலும் இந்த பதிவுக்கு அப்புறம் தயவு செஞ்சு போய் பாருங்க. ஏன்னா இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயங்களை கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கு. யூகே கவர்மெண்ட்ல வந்து இது பள்ளியில வந்து எல்லா மாணவர்களுக்குமே போட்டு காட்டணுன்ற அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து பெற்றிருக்குன்னு சொன்னா மிகாது. பட் ரொம்ப வீக் ஹார்ட்டடா ரொம்ப கஷ்டமா நெகட்டிவா ஃபீல் பண்றவங்க ரொம்ப இமோஷனலா இருக்கிறவங்க வந்து இதை வந்து பார்க்கும்போது ரொம்பவும் மனசங்கடம் ஏற்படும் அப்படிங்கிறதே நான் முன்னுக்கூட்டியே தெரிவிச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் பதிவுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியறவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். ட்ரெய்லர் ஆஃப் தி சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி வந்து என்ன இருக்கு இந்த சீரீஸ்ல அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஒரு 13 வயது ஒரு சிறுவன் அவன் வந்து அவனுடைய சக மாணவியை வந்து அவன் கொன்னுட்டான், ஸ்டாப் பண்ணி கொன்னுட்டான் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்துல அவனை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இது வந்து அவன் நான் செய்யலன்னு தான் முதல்ல அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த சீரீஸோட முடிவுல வந்து தெளிவா தெரிய வருது அவன் தான் அவனோட சக மாணவியை வந்து கத்தியில குத்தி பல முறை குத்தி கொண்டிருக்கான் அப்படிங்கிறது. அவன் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்னசென்டான ஃபேஸோட ரொம்ப நல்ல குடும்ப பேக்ரவுண்ட் இருக்கும். அப்பா அம்மா வந்து ரொம்ப நல்ல டைப்பா இருப்பாங்க. அவனுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. சோ அவனுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறுவன் இப்படி செய்வானா அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துக்கு தள்ளுற அளவுக்கு வந்து அவனை பார்த்தா சைக்கோபேத் மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே காட்ட மாட்டாங்க, ஆன்டி சோஷியல் மாதிரி. பட் ஹவு கம் இந்த சிறுவனுக்கு இந்த மாதிரி ஒரு கொலை செய்யற அளவுக்கு எப்படி இவன் வந்து தள்ளப்பட்டான் அப்படிங்கறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க. அங்கதான் டீனேஜர்ஸோட மனசுக்குள்ள நம்ம போய் அவங்க எப்படி இருக்கு அவங்க உலகம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. ரொம்ப ரொம்ப இமோஷனலாவும் ரொம்ப இன்டென்ஸாவும் இருந்ததுன்னு சொல்லலாம். எனக்கே ரொம்ப நிறைய பாதிப்புகள் இதுல வந்ததுன்னு சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் த அவுட்கம்ஸ் ஆஃப் தி சீரீஸ் ஆர் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பேரண்ட்ஸ்க்கு வந்து, அதுவும் அடாலசன்ஸை வளர்க்குற பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு இந்த காலத்துலயும் நிறைய தவறுகள் வந்து இந்த பெற்றோர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க போது ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமா இருக்குங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பாக்குறேன், டுவல் கெரியர் ஃபேமிலி இருக்கு, 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ வந்து சிறுவர்கள் வந்து அதுவும் சிங்கிள் பேரண்ட்னு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் இன்னும் அதிகமா வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு டிவோர்ஸ்னாலையும் நிறைய இப்போ வந்து டெத் ஆஃப் த ஸ்பவுஸ்னாலையுமே வந்து விடோஸ் கேட்டகரியிலயும் நிறைய பேர் தனியா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சிருக்காங்க. ஸோ கூட வந்து யாரும் இருக்கிறதும் இல்லை. அப்படியே அக்கா தம்பி இருந்தால் கூட இன்னைக்கு வந்து தனி ரூம் தனியா வந்து கதவை பூட்டிட்டு இருக்கிற ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு இந்தியாலயுமே நிறைய ஆயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது என்னவோ நம்ம வெளிநாட்டுலதான் நடந்திருந்தாலும் இங்கேயும் இது நடக்கிறதுக்கான சாத்தியம் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து ரொம்ப அழகா உளவியல் ரீதியா அலசியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுல வந்து நிறைய ஷாக்கிங் ரெவலேஷன்ஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முக்கியமா ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் நிறைய விஷயங்கள் பதிவு பார்த்தாலும் எனக்கு இதுல வந்து என்னெல்லாம் தெரிய வந்திருக்கு, என்னெல்லாம் நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்ம சொல்ல முடியும், இதை ப்ரிவென்ட் பண்ண முடியுங்கிறதா இந்த பதிவுல நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஐ கேவ் யூ கிளிம்ஸ் ஆஃப் த சீரீஸ். இதுல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்வலா வந்து ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியருக்கு பின்னாடி பேரண்ட்ஸ் வந்து ஒரு அபியூசரா இருப்பாங்க, இல்லைன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்டா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கிற ஒரு பர்சனா காட்டுவாங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் கூட ஃபேமிலியில லவ் இல்ல நெக்லெக்டட் சைல்டா காட்டுவாங்க. ஆனா இந்த சீரீஸ்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஸோ பெற்றோர்கள் வந்து ரொம்ப நல்ல பெற்றோர்களா இருக்கிற மாதிரி தான் இதை வந்து சித்தரிச்சிருப்பாங்க. பட் போக போக தான் தெரியும் இந்த குழந்தை மனசுல வந்து என்ன விதமான ஒரு சிந்தனைகள் வந்து ஓடிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதுல வந்து நிறைய பேருக்கு இது வந்து புரிஞ்சிருக்காது, உளவியல் புரியாதவங்களுக்கு. பட் இது ஒரு பேரண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நம்பர் 1 நான் பாக்குறது வந்து த இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா. இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளை வந்து ஸ்மார்ட் போன் கையில கொடுத்துடுறோம். ஸ்மார்ட் போன் கொடுத்தாதான் அவங்களால அமைதியா இருக்க முடியுதுன்னு சொல்லி கொடுத்துடுறோம். பட் கிட்டத்தட்ட கையில வந்து நம்மளே கத்தி எடுத்து கொடுத்துடுற மாதிரிதான், நீ குத்திக்கோன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அதுல என்ன விதமான விஷயங்கள் பாக்குறாங்க, நீங்க ஒருவேளை வந்து ஒரு பேரண்டிங் டூல்ஸ் போட்டிருக்கீங்களா, அதுல ஏதாவது அதுக்கு உங்களுக்கு தெரியுமா, அதுல அவங்க என்ன பாக்குறாங்கிறது உங்களுக்கு புரியுமா? அதுவும் இன்னைக்கு வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இல்லாத பேரண்ட்ஸ், ஏன் வெல் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ்க்குமே இந்த சீரியல்ல அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ், அந்த இமோஜிஸ்க்கான அர்த்தமே சில பெற்றோர்களுக்கு தெரியறது கிடையாது. இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் ஹார்ட் போட்டா என்ன அர்த்தம், ஆரஞ்சு கலர் ஹார்ட் போட்டா என்ன அர்த்தம் கூட இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு பூமர் டாக்ஸ் மாதிரி இதெல்லாம் இந்த டீனேஜர்ஸ்க்கு மத்தியில தான் அவங்களுக்கு நிறைய இந்த வார்த்தைகள்லாம் நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. அதெல்லாம் பார்த்தா கூட ஏதோ போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு ஒரு வக்கரமான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப உக்கிரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காவும் ஷாக்கிங்காவும் இந்த சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ த நம்பர் 1 டேக் அவே இஸ், உங்க குழந்தைங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா
அது எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றாங்க, எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கறத பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு தெரிஞ்சு அதற்கான அடல்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதுவும் தனியா வீட்டுல விடப்படுற குழந்தைகள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை உட்கொள்றாங்க அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு இன்னைக்கு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவது அப்படின்னு நான் இதை பாக்குறது என்னன்னா, த கண்டென்ட்ஸ் தே வாட்ச் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே ஏன் இந்த மாதிரி கண்டென்ட்ஸை வந்து இந்த சிறுவன் போய் பார்க்கறான் அப்படின்னு, அந்த ஜாமீன்ற ஒரு பையன் போய் பார்க்கறான் அப்படின்ற போது அவனுடைய ஒரு பர்சனாலிட்டி அப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஐடென்டிட்டி டெவலப் ஆயிட்டு இருக்க போது அவனுடைய அப்பாவோட கேரக்டர் அவனை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதுல வந்து ஒரு பேரண்டா நம்ம எப்படி இருக்கணும், என்ன கத்துக் கொடுக்கணும் குழந்தைக்குங்கிறதே ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெற்றோர்கள் ரொம்ப நல்ல பெற்றோர்களா இருந்தாலும் இதுல என்ன ஒரு தவறு செஞ்சிருக்காங்கன்னா, இந்த அதுல அப்பா வந்து ரொம்ப ரொம்ப கோவம் உள்ள ஒரு நபரா இருக்கிறாரு, கோவக்காரரா இருக்கிறாரு. ஸோ திஸ் பாய் என்ன நினைக்கிறான்னா, ஒரு மாஸ்குலினிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா இயற்கையாகவே ரொம்ப சாஃப்டான, ரொம்ப டிமிடான ஒரு சைல்டு தான். இவனுக்கு வந்து வரையறது ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு பையன் இவன். ஆனா இவனோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி மாதிரியான ஒரு பர்சன் காட்டுறாங்க. லைக் ஹி டசன்ட் ஷோ இமோஷன்ஸ், ஒன்லி ஆங்கர் இஷ்யூஸ். மனைவி கிட்ட அன்பா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவருக்கு வந்து கோபம் அப்படிங்கிறது நிறைய காமிச்சிருக்காரு. அண்ட் ஆம்பளைங்கன்னா டஃபா இருக்கணுங்கிறத நிறைய காமிச்சிருக்காரு. இதை பார்த்து வளர்ந்த சிறுவன் வந்து அவனை நிறைய ஸ்போர்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவனுக்கு அது வரல. அப்பாவை நம்ம சந்தோஷப்படுத்தல, அப்பாவோட எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி பண்ணலங்கிறதே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரா அவன் அதை எடுத்துட்டு இருந்திருக்கான். அப்பா வந்து நம்மள நெக்லெக்ட் பண்றாரோ, நம்மளுக்கு அவரை நெக்லெக்ட் இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாரோ, நம்மளுக்கு அவர் நினைச்ச அளவுக்கு நம்ம இல்லையோ அப்படின்னு அவன் நினைக்கும் போதே அவன் நொறுங்கி போயிடுறான். ஸோ இதற்கான ஒரு தேடல் தான் அவனுக்கு சோசியல் மீடியால ஆரம்பிக்கும் போதுதான் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மேனோஸ்பியர், அப்புறமா வந்து நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இன்செல் அப்படிங்கிறதுலாம் எனக்கே ஒரு புதுமையான ஒரு டேர்ம்ஸா இருந்தது. ஸோ ஆனா அதோட அர்த்தம் என்னங்கிறது மிசோஜைனிஸ்ட் அண்ட் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிசோஜைனிஸ்ட்னு சொன்னாங்க பெண்களை வெறுக்கிற ஒரு ஆண்கள்னு சொல்லலாம். ஃபெமினிஸ்ட்னா வந்து ஒரு ஆண்களை வெறுக்கிறவங்க சொல்ல முடியாது, பெண்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்காக போராடுறவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி மிசோஜைனிஸ்ட்னா இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு நபர்கள், ஹேட் டுவர்ட்ஸ் விமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ இன்சல் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விமனே கிடைக்காதவங்க, ஒரு ஹெட்ரோசெக்சுவல் மேன், அவனுக்கு வந்து ஒரு பொண்ணே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் அதுல ஒரு ரெட் பில் அண்ட் பிளாக் பில் அந்த மாதிரி கான்செப்ட்ல நிறைய பேசியிருப்பாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண்கள் மேல ஒரு ஹேட்ரட், அவங்களுக்கு என்னதான் வந்து ஒரு பெண்கள் கூட அவங்க இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்து ஆரம்பிக்கிறதே இந்த பருவத்துல தான். அது கரெக்டா வந்து ஒரு 13 வயசுலதான் அந்த வந்து அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸோட அட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு என்ன விஷயம், இன்டிமெசினா என்ன, செக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து இதை பற்றின சரியான புரிதல் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய பள்ளிகள்ல இந்த எஜுகேஷனும் கிடையாது. ஸோ பெற்றோர்களும் அதை பத்தி பேசுறது இல்லைன்ற போது they get attracted to these things and learn from social media. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு நபர் தான், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஆம்பளையா இருக்கணும், நான் டாக்ஸிக் ஒரு பயங்கரமான மாஸ்குலைன் பர்சனா இருக்கணும், அப்படின்னா நான் பெண்களை ஹேட் பண்ணணும், அவங்கள வந்து அவங்க விருப்பம் இல்லாம நான் அவங்களை அடையணும், அவங்கள வந்து வயலண்டா ஹர்ட் பண்ணணும், அட்டாக் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு குரூப்பிசம் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஆட்டிடியூட்ஸ், அவன் பிலீஃப் எல்லாமே ஈர்க்கப்படுது. அப்படி ஈர்க்கப்படும் போது அவன் அது மூலமா தன்னை ஒரு ஆணா அவன் உணர ஆரம்பிக்கிற ஒரு தருணம். யூஸ்வலா பியர்ஸ் இன்ஃபுளுன்ஸ்லயே அவங்க சொல்லுவாங்க எனக்கு இல்லாத கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களும் சொல்லுவாங்க, பசங்களும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப நார்மல் பார்ட் ஆஃப் க்ரோயிங். சோ இந்த மாதிரி உங்க குழந்தைங்க கிட்ட உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்வு ரீதியா மாற்றங்கள் ஏற்படும் போது பெற்றோர்கள் வந்து ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, டியூஷன் போறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க பாட்டுக்கு கதவை மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னாலே தே ஆர் ஃபைன், காலையில சாப்பிடுறாங்களா தே ஆர் ஃபைன். பட் அவங்களுக்குள்ள எத்தனை போராட்டங்கள் இன்னைக்கு ஆயிட்டு இருக்கு, அவனை பத்தி எத்தனை நெகட்டிவா அவன் ஃபீல் பண்றான், எவ்வளவு ஒரு புல்லிங் அவன் வந்து கோத்ரூ பண்றான். இந்த சீரீஸ்ல அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த கேர்ள் வந்து, இந்த டிசீஸ்ட் கேர்ள் வந்து, இறந்து போன பொண்ணு வந்து முன்னாடி இவனை வந்து சோசியல் மீடியால ஹராஸ் பண்ணிருக்க மாதிரி ஒரு இமேஜ் போட்டு இவனை வந்து அசிங்கப்படுத்தினதுல எல்லாரும் அதை லைக் பண்ணதுல இவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பான். சோ அதோடைய ஒரு பிரதிபலிப்பா தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படிங்கறதையும் காட்டுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள், சைபர் புல்லிங், அது மட்டும் இல்லாம டைரக்ட் புல்லிங் இன் ஸ்கூல், இதெல்லாம் குழந்தை எங்க போய் சொல்லுவாங்க? அதுக்கான ஒரு ஸ்கூல் கவுன்சிலிங் செட்டப் இருக்கா அப்படின்னா அதுதான் என்னோட 3வது பாயிண்ட். இன்னைக்கு ஸ்கூல்ல மென்டல் ஹெல்த் சப்போர்ட் அப்படிங்கனாலே ஒரு ஸ்டிக்மாவா பார்க்கப்படுது. ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட் இருக்கணும்னு எல்லா பள்ளிகளையும் சொன்னாலும் அதுக்கான ஒரு ஓப்பனிங் இன்னைக்கு இல்லவே இல்லை. ஈவன் இந்த சீரீஸ்ல கூட சைக்காலஜிஸ்ட்னா ஐயோ நான் அவங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கிற அளவுக்கு ஸ்டிக்மா வெளிநாட்டிலே இருக்குங்கிற போது நம்ம நாட்டுல எல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம். இத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல நல்ல பள்ளிகள்ல தான் சைக்காலஜிஸ்ட் இருக்கதான் செய்யறாங்க. அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு
டெலிகேட்டான உணர்வுகளை பேசக்கூடிய ஒரு இடம், ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஸ்பேஸ் இந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த புரிதல் வர்றதில்ல. இந்த எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்காததுனால குழந்தைகள் வந்து அவங்களுக்கா ஒரு ஐடியாஸை உருவாக்கி இன்டர்நெட்ல தப்பா சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான் உண்மைன்றதை நம்பி அந்த குரூப்பிசம் ஆகி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வயலண்ட் ஆகி, இல்லைன்னா வந்து அவங்க செக்லூட் ஆகி அவங்க செல்ஃப் எஸ்டீம் லோவா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தாங்க இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபோர்த் பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய இன்வால்மெண்ட். எந்த அளவுக்கு பெற்றோர்கள் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் சேனல் இருக்கணும். த பிரிட்ஜ் பிட்வீன் த ஃபாதர் மதர் அண்ட் த சைல்டு வந்து இன்னைக்கு சுத்தமா பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க வந்து 13 வயசு ஆனாலே டீனேஜ் பசங்க அப்படிதாங்க இருப்பாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு இவங்களும் விளங்கிடுறது. ஏன்னா அவங்களுக்கு வசதியா போச்சு. பெற்றோர்களுக்கு ஸ்ட்ரெஸ், வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்க்ராலிங் டைம் தேவைப்படுது. ஸோ பசங்களா இருக்காங்களா, அவன் பட்டு சமத்தா இருக்கானா, முற்று பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் எஃபர்ட் எடுக்கிறோம் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட போய் பேசுறதுக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ லவ் பண்றாங்களா நம்ம பேரண்ட்ஸுங்கிற கொஸ்டின் இன்னைக்கு குழந்தைங்கிட்ட வருது. தன்னோட உணர்வுகளை சொன்னா பேரண்ட்ஸ் நம்ம எப்படி நினைப்பாங்கன்னு இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க. ஓப்பனா கம்யூனிகேட் பண்றது கிடையாது. ஸோ பேசும்போதுதான் நம்ம அவங்களோட உலகத்துக்குள்ள கொஞ்சமாவது போறோம். அவங்க பிடிஎஸ் பாக்குறாங்களா, பிடிஎஸ்னா என்னன்னு கூட நிறைய பெற்றோர்கள் தெரியறது இல்ல. அவங்களோட மொழிகள் எத்தனை பேரண்ட்ஸ் இன்னைக்கு பேசுறீங்க. அவங்க அதை கேட்டா, அவனெல்லாம் எப்படி நீ பாக்குற, இவனெல்லாம் இந்த பொண்ணெல்லாம் எதுக்கடி நீ கேட்கிற, என் வழிக்கு வாழ்ந்தா பெற்றோர்கள் இழுக்க பாக்குறாங்க வழிய, கொஞ்சமாச்சும் உங்க குழந்தை உலகத்துக்கு போய் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சீங்களா? அவங்களுடைய புது ஆளுமை அழகா உருவாகிட்டு இருக்கதை நம்ம ஷேப் தான் பண்ண முடியும் இல்லையா? அதை நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எத்தனை பெற்றோர்களுக்கு இன்னைக்கு தெரியுது. அதை ஃபோர்ஸ் பண்றீங்க. அவனுக்கு இப்படித்தான் பிடிக்கணும், இதுதான் வேணும்ன்ற போது அவன்கிட்ட கட் ஆஃப் பண்றான் கம்யூனிகேஷனை. டோன்ட் ஃபோர்ஸ் திங்ஸ், ஆஸ்க் தம் வாட் தே வாண்ட். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதுல கரெக்டோ தப்போ சொல்லி கொடுங்க, கைட் பண்ணுங்க, ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க, பி தேர். பட் அதுக்குன்னு சொல்லி கண்ட்ரோல் தான் நான் பண்ணுவேன் குழந்தைகளை அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாலம் சுத்தமா போயிடும். அப்புறமா உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட கூட்டிட்டு வந்துதான் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்காங்க, என் பிள்ளைங்க மனசுல என்னதான் அங்க இருக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பெற்றோர்களுக்கும் ஒரு குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்மா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து கம்யூனிகேஷன். சோ வெளியில ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறதோ, இல்லைன்னா ஒரு ஆக்டிவிட்டி கூட செய்யறதோ, அவங்கள பாராட்டுறதோ, அவங்க லாங்குவேஜ்ல பேசுறதோ, உனக்கு டெய்லர் ஸ்விஃப்ட் பிடிச்சிருக்கா, நானும் அவங்களோட பாட்டு ஒண்ணு பார்த்தேன்னு சொல்லி பாருங்க, உடனே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு குழந்தை வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாக்குறாங்களா, சரி அது என்ன மாதிரி சீரியஸ் தெரியல. சோ அதை தவிர வந்து ஒரு விஷயம் வந்து கால் ஃபார் டியூட்டி பாக்குறாங்க, விளையாடுறானா, அதுல ஏதாவது ஒரு வார்த்தை பேசி பாருங்களேன், உங்ககிட்ட உடனே வந்து பேசுவாங்க. டாக் தேர் லாங்குவேஜ். அந்த பில்டிங் த கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க சும்மா இருக்காங்க, அவங்களுக்கு நீடு இல்லை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவன் எந்த லைன்ல போயிட்டு இருக்கான், டைவர்ட் ஆகி எங்க போயிட்டு இருக்கான், நாளைக்கு ஒரு கொலை பண்ணுவானா இல்ல கொலை பண்ணப்படுவானா, இல்ல அதெல்லாம் அந்த அளவுக்கு நீ போக வேண்டாங்க. அவங்க செல்ஃப் எஸ்டீம் எப்படி இருக்கு, இதெல்லாம் யோசிக்க வேண்டிய நேரம் பெற்றோர்களே. சோ உங்களுடைய கனெக்ஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும். அப்படி இல்லாததுனாலதான் இந்த குழந்தை வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த பெற்றோர்கள் திடீர்னு நம்ம கொலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதோட தாக்கங்களா எந்த அளவுக்கு பெற்றோர்கள் மனசு பாதிக்கப்படுதுன்னு காட்டும் போது ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமா ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. சோ இவ்வளவு ஈவெண்ட் நடந்துதான் நம்ம இந்த லெசனை கத்துக்க போறோமா, இல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைகளை வந்து ஒரு சேஃபான உலகம் தான் கொடுக்குறோமா, நம்ம சேஃபா பாத்துக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு பேரண்டிங் அண்ட் ஆல்சோ ஸ்கூல்லயும் புல்லிங் நிறைய நடக்குது. அதுக்கான ஒரு தீர்வு தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸ்கூல் சைக்காலஜிஸ்டா இருக்கட்டும், டீச்சர்ஸோட இன்ட்ராக்ஷனா இருக்கட்டும், ஒரு நல்ல கிளைமேட் கொடுக்கணும். ஒரு நல்ல விஷயம் அந்த குழந்தைக்கு படிக்க வருது அப்படின்னாலும் இந்த குழந்தை இஸ் a குட் ஸ்டூடெண்ட். இந்த சீரீஸ்ல அந்த ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் கூட அவனை இன்னைக்கு காப்பாத்தல. தேர் வர் லாட் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை இங்க கவனிக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு தொகுத்து சொல்லணும்னா, சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய வளர்ற பருவத்துல வந்து அவனுக்கு ஏற்பட்டு இருக்க புது உணர்வுகள், அந்த விஷயத்துக்கு அந்த ஆட்டிடியூட்ஸ் க்ரோ ஆயிட்டு இருக்கும்போது அவன் என்ன பாக்குறான்ற விஷயம், பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு அவனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, அது மட்டும் இல்லாம அந்த கம்யூனிகேஷன் பிரேக் டவுன்ஸ், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும்னா கண்டிப்பா இந்த டீனேஜ்லயுமே நீங்க குழந்தைங்க கிட்ட எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி டீனேஜர்ஸ் கிட்டயுமே நீங்க வந்து தோல்ல கை போட்டு ஒரு நண்பர்களாவும் உங்களால இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த பதிவு மூலமா சொல்லிக்க விரும்புறேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தயவு செஞ்சு அவங்க மேல வைக்காதீங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிர்கள், அவங்களுக்கு என்ன வந்திருக்கு, அவங்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு போட்டு அதுல நீங்க உரம் போட்டீங்கன்னா அவங்க வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருந்தாலே they'll become very very close to you. நீங்க நினைக்கிற மாதிரி தான் அவங்க வரணும், இல்ல அவங்களா கற்பனை பண்ணிப்பாங்க நான் என் பேரண்ட்ஸ் மாதிரி ரோல் மாடலா இருக்குன்னு சொன்னாலும் நீ வேற நபர் நீ பண்றது சூப்பர் அப்படின்னு சொல்லி அவனையும் அவளையும் அந்த பாதையில கூட்டிட்டு போனாலுமே அவங்க சரியான வழியில போவாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு பிள்ளைங்களை வந்து நம்ம வளர்க்க முடியும், அதுல லைஃப்ல ஒரு பீஸ்ஃபுல்லாவும் நம்ம இருக்க முடியும் அப்படிங்கறத வந்து இந்த அடாலசன்ட் சீரீஸ் மூலமா நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். ஸோ இந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் போது நான் இதுல ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம், த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா.
ஸோ ஒரு கையில ஒரு கத்தி கொடுக்குற மாதிரி தான் பெற்றோர்களே. ஸோ ஒரு கவனமா இருந்துக்கோங்க. என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்குறாங்கன்றதை நீங்க மானிட்டர் பண்ணாலும் ட்ரஸ்ட்டும் வேணும். ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரஸ்ட் இல்லாம இருந்ததுன்னா நீங்க அவங்க எப்படியும் உங்களை பார்க்க கூட விட மாட்டாங்க நீங்க என்ன பண்றீங்கிறதே கூட. ஸோ அந்த ட்ரஸ்ட்டோட அதே நேரத்துல ஒரு கண்ணும் வச்சுக்கணுன்றது தான் எப்பவுமே என்னுடைய ஒரு அட்வைஸா இருக்குது இந்த விஷயத்துல. ஸோ இந்த பதிவு மூலமா நம்மளுடைய டேக்அவே பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது சொசைட்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், பேரண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பதிவை வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் வி கேன் ப்ரிவென்ட் our students, our children from becoming like this and also give them a nice life in the future. ஸோ இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இருக்குன்னு சொன்ன மாதிரி. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.